பொதுவா ஒரு பெண்ணோட வளர்ச்சிக்கு பின்னாடி ஒரு ஆண் இருக்காங்க அப்படின்ற ஒரு வழக்கு சொல்ல இருக்கு. அது என்னதான் வழக்கத்துல இருந்தாலுமே ஒரு பெண் முன்னேறும் போது, அதுவும் கட்டின மனைவி முன்னேறும் போது கணவர் எப்பொழுதுமே சப்போர்ட் பண்றாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா பெரும்பாலான டைம்ல கிடையாது. ஆனா தன்னோட மனைவிக்கு ஒரு மிகப்பெரிய எடுத்துக்காட்டாவும் ஒரு மிகப்பெரிய பக்கபலமாவும் இருக்கிறவர் தான் நடிகர் ஸ்ரீகர். ஆமாங்க, சந்தோஷி கணவர் நடிகர் ஸ்ரீகர் காஜாவை பத்தின பயோகிராஃபி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். நடிகர் ஸ்ரீகர் காஜா. ஸ்ரீகர் அவர்கள் 1984ஆம் ஆண்டு பிறக்கிறாங்க. அண்ட் இப்போ அவங்களுக்கு 40 வயதுக்கு மேலதான் இருக்கு. அண்ட் இவங்க பாத்தீங்கன்னா ரொம்பவும் ஒரு ஹேண்ட்ஸமான ஒரு மேனா தான் வளர்றாங்க அப்படின்னே சொல்லலாம். அண்ட் சின்ன வயசுலயே சந்தோஷியும் பார்த்திருக்காங்க. இப்போ சமூக வலைத்தளங்கள்ல சந்தோஷி மற்றும் ஸ்ரீகர் இவங்களை பத்தி தெரியாத ஆட்களே கிடையாது. ஒரு பியூட்டிஃபுல்லான கப்பலா தான் இவங்க சமூக வலைத்தளங்கள்ல தெரியப்படுறாங்க. 2K கிட்ஸ்க்கு எல்லாத்துக்குமே ஒரு லவபிளான ஒரு பிசினஸ் ஆண்டர்பிரனர் கப்பலா இவங்களை தெரியும் அப்படின்னா 90s கிட்டுக்கு தெரியும். இவங்க ரெண்டு பேருமே ஒரு சூப்பரான சீரியல் ஆர்டிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் அப்படிதான் இவங்களோட ஜேர்னியுமே ஆரம்பிச்சது. இவங்களோட காதல் வாழ்க்கை தான் ரொம்ப சுவாரஸ்யமா இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இவங்களோட லவ் ஸ்டோரி ஃபர்ஸ்ட் நான் உங்களுக்கு சொல்றேன். இவங்களோட லவ் ஸ்டோரி அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்ரீகரும் டி நகர்ல தான் இருந்திருக்காங்க. அண்ட் சந்தோஷும் டி நகர்ல தான் இருந்திருக்காங்க. ரெண்டு பேருமே சென்னை தான். இப்படி இருக்கும்போது ரெண்டு பேருமே ஒன்னா டியூஷன் போறாங்க. அண்ட் டியூஷன் போகும்போது ஒரு காமன் ஃப்ரெண்ட் இவங்களுக்குள்ள இருக்காங்க. அப்படிதான் ஸ்ரீகருக்கு சந்தோஷியும் சந்தோஷி ஸ்ரீகருக்குமே தெரியுது. அப்படியே சில வருடங்கள் போகுது. இவர் ஷார்ட் பிலிம்லாம் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் சந்தோஷி அப்ரோச் பண்றாரு. அப்புறம் சந்தோஷி கூட ஒர்க் பண்றாரு. அப்படியே ஒரு 2-3 ப்ராஜெக்ட் பண்ணாலும் தேர்ட் ப்ராஜெக்ட் பாத்தீங்கன்னா இவங்க ராடன் மீடியா, அதாவது ராதிகா சரத்குமார் அவர்களோட ப்ரொடக்ஷன்ல சன் டிவில இளவரசி அப்படின்ற ஒரு சீரியல்ல நடிக்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த இளவரசி சீரியல்ல சந்தோஷி கதாநாயகியா பண்றாங்க. அவங்களுக்கு ஜோடியா சுப்பிரமணியன் அப்படின்ற கேரக்டர்ல நடிகர் ஸ்ரீகர் நடிக்க ஆரம்பிக்கிறாங்க. அண்ட் இவங்களோட நடிப்பு பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய அங்கீகாரத்தை இவங்களுக்கு வாங்கி கொடுத்தது அப்படின்னே சொல்லலாம். அதுவும் ஸ்ரீகரோட ஆக்டிங் பாத்தீங்கன்னா ரொம்பவும் பப்ளியா இருக்கும். அண்ட் இவர் ஹீரோக்கு ஏற்ற ஒரு நிறம் இருந்தாலும் ஹீரோக்கு ஏற்ற ஒரு தோற்றம் இருக்காது அப்படின்னே சொல்லலாம். கிட்டத்தட்ட அரவிந்த் சுவாமி மாதிரியே தான் இருப்பாரு. அதாவது 90sல இருந்தாரு தெரியுமா அரவிந்த் சுவாமி, அந்த மாதிரி தான் அவரும் இருந்தாரு. அண்ட் இவர் ரொம்ப சாஃப்டா பேசுறது, சாஃப்டா நடிக்கிறது, இதுவே அவருக்கு நிறைய பக்கபலமா நிறைய ஃபேன்ஸ் இவருக்கு வர வச்சது அப்படின்னே சொல்லலாம். அப்படிதான் இவங்க ரெண்டு பேருமே அதிகப்படியா சீரியல் நடிக்கிறாங்க. நடிச்சிட்டு இருக்கும் போதே இவருக்கு காதல் வந்துருது. இன்ஃபேக்ட் சொல்ல போனா ரெண்டு பேருக்குமே சின்ன வயசுலயே தெரியும் இல்லையா. அப்படி ஸ்ரீகருக்கு சின்ன வயசுல சந்தோஷி மேல ஒரு கிரஷ் இருந்துட்டே தான் இருந்திருக்கு. அது நாளடைவுல ரெண்டு பேருமே ஒன்னா நடிக்க ஆரம்பிக்கும் போது அது காதலா மாறி இருக்கு. அண்ட் எப்போ ஸ்ரீகர் சந்தோஷியை தான் கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணாருன்னா, சந்தோஷி அவரோட பிரதர் ஒருத்தவங்க இருக்காங்களா, கொஞ்சம் மென்டலி டிசேபிள்ட். அவங்க வரும்போது ரொம்ப ஆசையா பாசமா கவனிச்சுப்பாங்களா. அதை பார்க்கும்போது கட்டுனா இந்த மாதிரி ஒரு பொண்ணை தான் கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப ஆசைப்பட்டாரா. அந்த ஒரு குணம் பிடிச்சு போய் அவங்களை காதலிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அண்ட் ஸ்ரீகர் அவங்களோட லவ்வும் ப்ரொபோஸ் பண்றாங்க ஒரு மெசேஜ் மூலமா. நான் உங்கள்கிட்ட பேசணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்ற மாதிரி. ஃபர்ஸ்ட் சந்தோஷி நைட் ஆயிடுச்சு நான் பேச மாட்டேன் அப்படின்னு சொன்னாலும் அதுக்கப்புறம் இவங்களுக்கு ஏதோ ஒரு உள்ளுணர்வு சொல்லுது இவர் காதல் தான் ப்ரொபோஸ் பண்ண போறாருன்னு. அதனால இவங்க நைஸா கலந்துடுறாங்க. இருந்தாலும் ஒரு கியூரியாசிட்டி தாங்க முடியாம மெசேஜ் பண்றாங்க. இல்ல எப்படி என்ன பிடிச்சிருக்கு அப்படிங்கும்போது அப்போ ஸ்ரீகர் என்ன சொல்றாருன்னா, இல்ல எனக்கு உன்ன முன்னாடியே தெரியும் இல்லையா, சோ அப்பையில இருந்து எனக்கு உன் மேல ஒரு கிரஷ், உன்னோட பேக்ரவுண்ட், நீ எப்படி பிறந்த வளர்ந்த எல்லாமே எனக்கு தெரியும், உன்னோட குணம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு ப்ரொபோஸ் பண்றாரு. அண்ட் அப்படிதான் இவங்களோட காதல் மலருது அப்படின்ற மாதிரி நிறைய நேர்காணல்கள்ல இவங்க சொல்லியிருக்காங்க. அண்ட் இன்னும் சொல்ல போனா ஸ்ரீகர் அவங்களோட அப்பா காஜா கூட ஒரு நடிகர் தான் சொல்றாங்க. தெலுங்குலயும் இவங்க ரெண்டு பேரும் நிறைய சீரியல் பண்ணிருக்காங்க. அதுல தெலுங்கு சீரியல்ல சந்தோஷிக்கு அப்பாவா ஸ்ரீகரோட அப்பா பண்ணிருப்பாங்க. அண்ட் அவங்களுக்கு அந்த சீரியல்ல நடிக்கும் போது சொந்த அப்பாவே மாமனாரா நடிச்சிருப்பாரு அந்த சீரியல்ல. அண்ட் அப்பா கூட ஸ்ரீகரோட அப்பா சொல்லிட்டே இருப்பாங்களா, சந்தோஷி மாதிரி தான் ஒரு மருமக வேணும் அப்படின்னு. அது நிஜமாவே நடந்துருச்சு அப்படின்னு சொல்லலாம். இவங்களோட லவ் லைஃப் நல்லா போயிட்டு இருக்கும் போதே கல்யாணத்துல ஒரு பிரச்சனை வருது. அண்ட் பொதுவா மாமியார் மருமகள் பிரச்சனை வரும். இங்க மாமியாருக்கும் மருமகனுக்கும் பிரச்சனை ஒரு மாதிரி கல்யாணமே வேண்டாம் அப்படின்றாங்க. ஆனா என்ன பண்றாரு ஸ்ரீகர், கட்டுனா நான் சந்தோஷி தான் கட்டுவேன் அப்படின்னு சொல்லிட்டு தூக்கிட்டு போய் கல்யாணம் பண்றாங்க. பெங்களூர்ல ஒரு கோவில்ல திருமணம் பண்ணலாம் அப்படின்னு போறாங்க. ஒரு தெலுங்கு வெட்டிங் மாதிரி தான் இவங்களோட வெட்டிங் நடக்குது. அந்த டைம் பாத்தீங்கன்னா பக்கத்துல நிஜமானவே
ஃபுல்லாவே ஒரு பெட்டிங் நடக்குது. இவங்களை நிறைய பேர் வேடிக்கை பார்க்க வந்து அப்புறம் அவங்களே வந்து அந்த துண்டு பிடிக்க வச்சு பக்கத்து கல்யாணத்துக்கு வந்தவங்க இவங்களுக்கு ஆசீர்வாதம் பண்ணி இவங்களுக்கு திரை பிடிச்சு அப்புறம் அவங்களோட கல்யாண விருந்துல இவங்களுமே சாப்பிட வச்சிருந்திருக்காங்க. இப்படிதான் இவங்களோட கல்யாண வாழ்க்கை ஆரம்பிச்சாலும் இன்னைக்கு லைஃப்ல ஒரு சக்சஸ்ஃபுல்லான கப்பலா இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். திருமணம் வந்து முறையா நடக்கலனாலும் இவங்க 2 பேருமே பக்கா எக்ஸாம்பிளா தான் இருக்காங்க. இவங்க வாழ்க்கையில படாத அடியே கிடையாது. எப்படி இந்த பிளஷ் உருவாச்சுன்னா அதுக்கு மெயின் காரணம் வந்து ஸ்ரீகர் தான். ஸ்ரீகர் தான் வந்து சந்தோஷிக்கு ஒரு பக்கபலமா இருக்காரு. 2 பேருமே ஒரு கட்டத்துல வந்து வேலை இல்லாம வீட்டுல சும்மா உட்கார்ந்துருக்காங்க. அப்ப என்ன பண்றதுன்னு தெரியாம சரி நமக்கு தெரிஞ்ச பிசினஸே பண்ணுவோம் அப்படின்னு ஒரு முடிவு பண்ணிருக்காங்க. காரணம் வந்து சந்தோஷியோட அம்மா சின்ன வயசுல சாரி வியாபாரம் எல்லாம் பண்ணுவாங்களாம். அப்படி வந்து கணவன் மனைவியா இவங்க 2 பேரும் நார்த் இந்தியாவுக்குலாம் அலைகிறாங்க. அலைஞ்சு நிறைய ஸ்டாக் எடுக்கிறாங்க. அந்த மூட்டையெல்லாம் வந்து ஸ்ரீகர் தூக்கிட்டு வந்து அவருக்கு ஒரு பக்கம் ஷோல்டரே வந்து இறங்கிடுச்சான். டாக்டர் இதுக்கப்புறம் வந்து நீங்க வெயிட்டே தூக்க கூடாது அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க. பட் ஸ்டில் வந்து அவர் இந்த மாதிரி ஒர்க் பண்ணிட்டு தான் இருக்காராம். ஏன்னா தன்னோட ஒய்ஃபுக்காக அவரு கஷ்டப்படுறாரு. அண்ட் இன்னைக்கு திரைக்கு முன்னாடி சந்தோஷிய நிறைய பேருக்கு தெரிஞ்சாலும் திரைக்கு பின்னால ஸ்ரீகர் வந்து பக்கபலமா நிறைய விஷயங்கள் வந்து இவருக்கு துணையா இருந்திருக்காங்க. அண்ட் அப்படிதான் வந்து நகையெல்லாம் அடகு வச்சு பிளஷ் அப்படின்ற ஒரு ஸ்டோர் வந்து இவங்க ஆரம்பிக்கிறாங்க. எல்லாமே இருக்கும், ட்ரெஸ், நகை, மேக்கப் அப்படின்ற மாதிரி ஒரு செம்மையான ஒரு ஸ்டோர் வந்து ஆரம்பிக்கிறாங்க. பக்கபலமா வந்து ஸ்ரீகர் இருக்காரு. ஸ்ரீகருக்கு வந்து ஆண்களுக்கு வந்து இதே மாதிரி பண்ணணும் அப்படின்னு ஆசை. அவர் அந்த மாதிரி ட்ரை பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறமா அது ஒர்க் அவுட் ஆகல அப்படின்னோடனே ஆண்கள்லாம் வந்து பர்ச்சேஸ் பண்றதுக்கு லாய்க்கே கிடையாது, பெண்கள் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பெண்களுக்காக மட்டுமே எக்ஸ்க்ளூசிவா நிறைய விஷயங்கள் வந்து பண்றாங்க. அண்ட் 2020 இவங்க ஷோரூம் வந்து சென்னையில ஸ்டார்ட் பண்றாங்க. கரெக்டா கோவிட் வருது. ஷட்டர் திறந்த ஒரே மாசத்துல ஷட்டர் மூடுற மாதிரி ஆயிடுச்சு. ரொம்பவும் கஷ்டத்துல இருக்காங்க. அப்ப வந்து ஸ்டாஃபுக்கும் சம்பளம் கொடுத்தே ஆகணும். ஸ்டாஃப்ஸ்க்கான சம்பளமும் கொடுக்குறாங்க. இப்படி ஒரு பிசினஸ் பண்ற இவங்களுக்கே கஷ்டம் அப்படின்னா அவங்க கிட்ட ஒர்க் பண்ற ஸ்டாஃப்க்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கும் அப்படின்ற ஒரு நிலை யோசிக்கிறாங்க. அப்ப என்ன பண்ணலாம் அப்படிங்கும் போதுதான் இவங்க ஆன்லைன்ல மேக்கப் வந்து ஸ்டார்ட் பண்றாங்க. 2020 அப்புறமா இவங்களோட வாழ்க்கையே புரட்டி போட்டுருச்சு அப்படின்னே சொல்லலாம். ஆன்லைன்ல ஒரு கேமரா, ஒரு மொபைல் எடுத்துட்டு இவங்க செல்ஃப் மேக்கப் பண்றது, மேக்கப் பத்தின டிப்ஸ் கொடுக்கறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ண நிறைய ஃபாலோவர்ஸ் அதிகமாகறாங்க. மறுபடியும் தெலுங்கு அது இதுன்னு சொல்லிட்டு எல்லா சைட்லயுமே இவங்க ஃபேமஸ் ஆகுறாங்க. அப்படியே பிளஸ் ஸ்டோர் வந்து மறுபடியும் புதுப்பிக்க ஆரம்பிக்கிறாங்க. அண்ட் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பெங்களூர்ல ஒரு ஸ்டோர் வந்து திறக்கணும்னு நினைக்கிறாங்க, முடியல, ஃபெயிலியர் ஆகுது. மதுரையில திறக்கணும்னு நினைக்கிறாங்க, ஃபெயிலியர் ஆகுது. 2 ஃபெயிலியரை பார்த்தாலும் ராஜமுந்திரியில இன்னைக்கு ஒரு சூப்பரான பிளஸ் போட்டிக்கோட ஒரு கல்யாண ஹாலே வந்து திறந்திருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். ஃபுல் பேக்கேஜா தான் இவங்களுக்கு கிடைக்குது. இது எல்லாத்துக்கும் பின்னாடி வந்து ஸ்ரீகர் தான் மெயின் ரீசனா இருக்காரு. தன்னோட உழைப்பை வந்து கொடுக்குறாரு. சந்தோஷி வெளியில போய் ஒர்க் பண்ணாலும் இவங்களுக்கு 3 குழந்தைங்க இருக்காங்க. ஒரு ஆண் குழந்தை, 2 ட்வின்ஸ் பெண் குழந்தை இருக்காங்க. அவங்கள வந்து இவர் பாத்துக்கிறாரு. சந்தோஷி ஒர்க் அனுப்பிட்டு வீட்டுல வந்து குழந்தைங்களை பாத்துக்கிறது, குழந்தைங்களோட அகாடமிக்ஸ் பாக்குறது, அண்ட் குழந்தைங்களுக்கு சமைச்சு கொடுக்கறது போன்ற நிறைய விஷயங்கள் வந்து ஒரு பக்கபலமா தான் இவர் இருந்துட்டு இருக்காரு. இவரோட சினிமா கேரியரை விட்டுட்டாரான்னு கேட்டீங்கன்னா கிடையாதுங்க. இவர் இளவரசி சீரியல்ல மட்டும் கிடையாது, ஜீ தமிழ்ல வந்து ரொம்பவும் ஃபேமஸ் ஆன தலையணை பூக்கள் அப்படின்ற சீரியல்லையுமே இவர் வந்து பார்த்திருக்கலாம். ஆனா அந்த சீரியல்லையுமே நடிச்சிருப்பாரு. அதை தொடர்ந்து நிறைய தெலுங்கு சீரியல்லையுமே நடிச்சாரு. இப்போ சில வருடங்களுக்கு முன்னாடி தெலுங்கு படத்துல வில்லனா கூட நடிச்சிருப்பாரு. அப்படி தன்னோட கெரியரையுமே விடாம அட் சேம் டைம் தன்னோட ஒய்ஃபுக்கும் வந்து ஒரு பக்கா சப்போர்ட்டிவா தான் வந்து ஸ்ரீகர் இருக்காரு. அண்ட் இவங்க வந்து பாத்தீங்கன்னா வெளியில லவபிளான கப்பலா தெரிஞ்சாலுமே இவங்க வந்து ஒரு டாம் அண்ட் ஜெரியான கப்பல் தானா. செல்ஃப் மெயின்டெனன்ஸ் அப்படின்றது ஸ்ரீகர் வந்து பண்ணவே மாட்டாரா. இப்ப பார்த்தாலும் அதே தாடியோட தான் இருப்பாரா. ஏதாவது பண்ணுங்க அப்படின்னு சொன்னா கூட பண்ண மாட்டாரா. பட் ஸ்டில் வந்து சந்தோஷிக்கு அதுவே பிடிச்சு போயிடுச்சு அப்படின்ற மாதிரியுமே நேர்காணல சொல்லியிருக்காங்க. ஒருவேளை இவர் வந்து குரூமா இருந்தா கூட எனக்கு பிடிக்குமான்னு தெரியல, இப்படி தாடியோடய பார்த்து பழகிடுச்சு அப்படின்ற மாதிரி ஒரு அழகான காதல் கதையா தான் இவங்களோட காதல் கதை இருக்கு. எப்பொழுதுமே ஒரு பெண்ணோட வெற்றிக்கு பின்னாடி ஒரு ஆண் இருப்பாங்க அப்படின்ற சொல் வந்து வழக்கத்துல இருந்தாலும் அது நிறைய இடத்துல சாத்தியம் கிடையாது. ஆனா அந்த வழக்க சொல்ல சாத்தியமாக்குனது சந்தோஷி ஸ்ரீகர் கப்பல் தான். இதுதாங்க ஸ்ரீகர். ஸ்ரீகர் பத்தி உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிக்கும் அண்ட் இவரை பத்தி தெரியாத விஷயங்கள் உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா கூட கீழே மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் வேற எந்த பிரபலத்தோட பயோகிராஃபி வேணும் அப்படின்றதையும் கீழே கமெண்ட்ஸ்ல தெரிவிங்க.